வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 8 தொகையில் ஐங்குறு நூறு பற்றி பார்க்க போகிறோம். ஐங்குறு நூறு அப்படிங்கிறது 5 திணைக்கும் தனித்தனியே 100 பாடல்களை கொண்டது. ஐங்குறு நூறு அப்படின்னா 5 திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைக்கும் தனித்தனியாக 100 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடிவரையறை அப்படின்னு பார்த்தோன்னா ஐங்குறு நூறில் 3 to 6 அடிகளை கொண்டது. 3 to 6 அடிகளை கொண்டது. ஒவ்வொரு நூறும் 10 10ஆக பிரிக்கப்பட்டு அதன் பொருளமைதியாலோ பயின்று வரும் சொல்லாலோ பெயரிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 100 பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை 10 10ஆக பிரித்து அதில் வர பொருளை வச்சோ இல்லை அதில் வர சொல்ல வச்சோ அந்த 10 10க்கும் தனித்தனியாக பெயர் வச்சுருக்காங்க. திருக்குறள் எப்படி 10 குறளுக்கு ஒரு பேர் இருக்கோ அதே மாதிரி தான் ஐங்குறு நூறுலையும் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. பாரதம் பாடிய பெருந்தேவனாரோட சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. நற்றிணையில திருமால், குறுந்தொகையில முருகன், அதுவே ஐங்குறு நூறில் சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து. இதனை ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. மருதத்தை முதலில் வைத்து பாடப்படுவது. மேலே பார்த்தோம் 5 திணையை பாடியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் மருத திணையை முதல்ல வச்சு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறு நூறு. ஐங்குறு நூற்றோட திணை வைப்பு முறை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மருத திணையை வச்சுருக்காங்க. அடுத்து நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. இப்போ 5 துணையை பாடிய புலவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். மருதத்திணையை பாடியவர் ஓரம்போகியார், மருதத்திணையை பாடியவர் ஓரம்போகியார், நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார், குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலன், குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலன், பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தையார், முல்லை திணையை பாடியவர் பேயனார், முல்லையை பாடினவர் பேயனார். அடுத்தது 3 அடிகளில் முதல் கரு உரி முப்பொருளையும் குறைவர கூறும் நூல். முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3ஐயுமே ஒரு குறைவில்லாமல் கூறுற நூல், அதுவும் 3 அடிகளில் சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தோன்னா ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறில் கடுமான், குட்டுவன், ஆதன், அவினி, மத்தி, கொற்கை கோமான் முதலான அரசர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன. கடுமான், குட்டுவன், ஆதன், அவினி, மத்தி, கொற்கை கோமான் முதலான அரசர்களை பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் எதுன்னு பார்த்தாலும் ஐங்குறு நூறு தான். 1913 உவே சாமிநாத ஐயர் உரை செய்துள்ளார். 1913 உவே சாமிநாத ஐயர் ஐங்குறு நூற்றுக்கு உரை செய்துள்ளார். ஒவ்வொரு 10 பாடல்கள் தலைப்பும் 10 என்றே முடிகிறது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் பொருள் அமைதியாலோ இல்லை அதில் இருக்க சொல்லாலோ அந்த பாடலுக்கு தலைப்பு இருக்கும் அப்படின்னு. அந்த தலைப்பில் இறுதியாக பார்த்தோன்னா 10 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கோம். அம்மூவனார் பாடிய தொண்டிப்பத்து அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. அம்மூவனார் பாடிய தொண்டிப்பத்து அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. ஓரம்போகியார் பாடிய மருத திணையின் முதற்பத்து வேர்க்கை பத்து. முதல்ல வச்சிருக்க திணை எதுனா மருத திணை பார்த்தோம். மருத திணையை பாடியவர் யாருன்னா ஓரம்போகியார். அவர் பாடிய அந்த முதற் பத்து இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா வேர்க்கை பத்து. ஐங்குறு நூறில் முதல்ல அமைந்திருக்க பத்து வேர்க்கை பத்து. வேர்க்கை பத்து முழுவதும் உள்ள 10 பாடல்களிலும் முதல் வரியும் 3ஆம் வரியும் ஒன்றே போல் காணப்படுகிறது. வேர்க்கை பத்து முதல்ல இருக்க 10, அதில் ஃபஸ்ட்டு வரியும் 3ஆவது வரியும் ஒரே மாதிரி இருக்கும். எப்படின்னா எல்லா பாடல்களையுமே ஃபஸ்ட்டு வரி வாலி ஆதன் வாலி அவினி அப்படின்னும், 3ஆவது வரி என் வேட்டோலே யாயே யாமே சொல்லி முதல் வரியும் 3ஆம் வரியும் ஒன்றா இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா வேர்க்கை பத்து. 17வது அரச வாழ்த்தே முதற் 10ஆக அமைந்துள்ளது. இப்போ வேர்க்கை பத்து பார்த்தோம் இல்லையா, அது அரச வாழ்த்தாக தான் அமைஞ்சிருக்கு. முதற் 10 எப்படி இருக்குன்னா அரச வாழ்த்தா அமைஞ்சிருக்கு. அவ்வை சு. துரைசாமி பிள்ளையும் உரை எழுதியுள்ளார். 1913
உவேசா உரை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவை சு துரைசாமி பிள்ளையும் உரை எழுதியுள்ளார். சொல்லாட்சியினால் பெயர் பெற்றவை மேலே சொல்லாலோ இல்லை பொருளமைதியாலோ பெயர் பெற்றவைன்னு பார்த்தோம். அதை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. சொல்லாட்சியினால் பெயர் பெற்றவைக்கு வேட்கை பத்து, வேலப்பத்து, தொய்யோப்பத்து, கல்வன் பத்து இதெல்லாம் சொல்லாட்சியினால் பெயர் பெற்றவை. பொருளமைப்பால் பெயர் பெற்றவை எதுன்னு பார்த்தோன்னா பருவம் கண்டு கிளத்தி உரைத்த பத்து, தோழி வற்புறுத்த பத்து, செவிலி கூற்று பத்து இது எல்லாமே பொருளமைப்பால் பெயர் பெற்றவை. அடுத்தது ஓரம்பொகியாரின் மருதத்திணை பாடல்கள் உள்ளுரை, உவமை, இறைச்சி முதலிய நயங்கள் நிறைந்தனவாக உள்ளன. முதல் 10 மருதத்திணை பாடல் தான். ஓரம்பொகியார் எழுதினது தான் முதல் திணை வைப்பு முறையில் முதல் திணை வைப்பு முறை மருதத்திணை. அதை பாடிய ஓரம்போகியார் பாடின பாடல்களில் உள்ளுரை, உவமை, இறைச்சி இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திர விழா, மார்கழி நீராடல், தொண்டி, கொற்கை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. இந்திர விழா, மார்கழி நீராடல், தொண்டி, கொற்கை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. ஐங்குறு நூற்றில் இடம்பெற்றிருக்க பாடல்கள் பார்க்கலாம். அன்னாய் வாழிவேடன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர்நாட்டு உவலை கூவர்க்கில் மானுண்டெஞ்சிய கழலி நீரே. அன்னாய் வாழிவேடன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர்நாட்டு உவலை கூவர்க்கில் மானுண்டெஞ்சிய கழுலி நீரே. 2வது பாடல் நனைய காஞ்சி சினைய சிறுமின் யானர் ஊரன். நனைய காஞ்சி சினைய சிறுமின் யானர் ஊரன். 3வது பாடல் பூத்த கரும்பில் காய்த்த நெல்லில் கழனியூரன். பூத்த கரும்பில் காய்த்த நெல்லில் கழனியூரன். 4வது பாடல் தாய் சாப்பிறக்கும் புள்ளி கலவனோடு பிள்ளை தின்னும் முதலைத்து அவன் ஊர். தாய் சாப்பிறக்கும் புள்ளி கலவனோடு பிள்ளை தின்னும் முதலைத்து அவன் ஊர். நன்றி, வணக்கம்.